கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் எங்களோடு இருக்கின்றார். நம்ம எல்லாம் நினைப்போம் இல்லை, நமக்கு ஒருவேளை மனுஷ புயமோ அல்லது படைபலமோ அல்லது ஒரு வலிமையான ஆயுதங்களோ இருந்தால் நம்ம இந்த உலகத்தை வென்று விடலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? எந்த ஒரு படையோ சரி, எதுவுமே நம்முடைய வெற்றிக்கு துணை புரியாது. தேவனை மாத்திரம் துணையாக கொள்ள வேண்டும். தேவனை மாத்திரம் துணையாக கொள்ளும் பொழுது நம்முடைய காரியம் வெற்றி மிகுந்ததாக இருக்கும். நம்ம நினைக்கலாம், எனக்கு ஒரு ஆபத்தான நேரத்திலும் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றதான நேரத்திலும் எவரும் இல்லையே என்று. தேவனுக்கு பிரியமான தேவ ஜனங்களே, நாம் தேவனை நம்முடைய துணையாக கொள்ளும் பொழுது தேவன் நம்மை எந்த ஒரு இடத்திலேயுமே தலை குனிய செய்ய மாட்டார். ஆகவே நம்முடன் தேவனை வைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தாமே நம்முடனே இருந்து நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக மாற்றி தருவார். இந்த வார்த்தைகளுக்காக தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.